இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கரம் செலுத்தும். ஒரு விசையாய் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி, அன்பின் பரலோகத்து பிதாவே, இயேசுவே, நாங்கள் இம்மட்டுமாக உம்மை பாடி மகிமைப்படுத்தி உம்மை துதித்தோம் ஐயா. இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு நேராக வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையானது குஷ்டரோகிகளை சுகமளிக்கிற வார்த்தை. உம்முடைய வார்த்தையானது மரித்தோர்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. உணர்வில்லாத இருதயத்தை உணர்வான இருதயமாய் மாற்றுகிற வார்த்தை. உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தையானது இங்க வந்திருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்திலும் அது படிந்து அதை கை கொண்டு நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக, உமக்கென்று வேறொன்றி நிற்கிற ஜனங்களாக நீர் மாற்றும்படியாக செபிக்கிறோம் கர்த்தா. நீர் அற்புதமாய் வழிநடத்துங்க. அரையனை மறைத்து நீர் பேசும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 75 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 75:2. நியமிக்கப்பட்ட காலத்திலே, நான் நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன், யதார்த்தமாக நியாயம் தீர்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இந்த சங்கீதம் 75 எப்படி மிகவுமாக தலைப்பு கொடுத்திருக்காங்க. God is a judge. தேவன் யாரா? நியாயத்தை விசாரிக்கிறவர். யாருக்கு நியாயத்தை விசாரிப்பார் என்றால், தன்னுடைய ஜனங்களுக்கும் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் தேவன் நியாயத்தை விசாரிக்கிறவராயிருக்கு. நாம் செய்கிற காரியம், நாம் ஓடுகிற காரியம் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருக்கிறதா? கர்த்தருடைய ராஜ்யத்தை தேரும்படியான காரியம் இருக்கிறதா? நாம் செயல்படுகிற காரியம், நாம் எப்படி செயல்படுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுகிறோம்? நம்முடைய வேலை ஸ்தலத்தில் எப்படி செயல்படுகிறோம்? நம்முடைய குடும்பத்தில் எப்படி செயல்படுகிறோம் என்று தேவன் நியாயத்தை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவர் எப்படி விசாரிக்கிறார்? எங்கே விசாரிக்கிறார்? என்றைக்கு விசாரிக்கிறார் என்றால், அவர் ஏற்ற காலத்தில் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் தேவன் ஏற்ற காலம் வைத்திருக்கிறார். நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு காலத்தை வைத்திருக்கிறார். உயர்த்துவதற்கு காலத்தை வைத்திருக்கிறார். எந்தெந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடப்பெற வேண்டும் என்று நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமோ, நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் படிக்கிற காலத்துல முன்னேறணும்னு ஓடிக்கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை கட்டப்பெற வேண்டும் என்று நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், என்னுடைய தொழிலில நான் வளர்ச்சி பெற வேண்டும் என்று நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், என்னுடைய பிரயாசம் வெற்றியாய் மாற வேண்டும் என்று நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்று நீங்க எதற்கெல்லாம் நீங்க ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த ஓட்டத்தை ஜெயத்தை பெறுவதற்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார்? ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் தேவன் எப்படியான நியாயத்தை கொடுக்கிறார் என்றார், தேவன் எப்படியான பலனை கொடுக்கிறார் என்றால், தேவன் எப்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவராலும் என்ன பண்ண முடியாது? தடுத்தே நிறுத்த முடியாது. நம்ம இதுவரைக்கும் நம்ம அநேக சொல்லுவீங்க, அநேக ஜனங்கள் யோசித்து கொண்டிருப்பீங்க, நான் வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் கண்ணீரா இருக்கிறது, என் வாழ்க்கையில இவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது, என் வாழ்க்கை கட்டப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில என் தொழில உயர்வில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில பலவீனமாய் இருந்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில கசப்புகள் நிறைந்து கொண்டு இருக்கிறது, என்னை ஜனங்கள் நெருக்கி கொண்டே இருக்கிறார்களே, எனக்கு நிந்தைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று அநேக காணங்கள், அநேக ஜனங்கள் அநேக விஷயத்துல முறுமுறுத்து கொண்டே இருக்கலாம்.
முறுமுறுப்பு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த காலத்துல எப்பொழுது நம்முடைய முறுமுறுப்பு மாறும், எப்பொழுது நம்ம கண்ணீர் மாறும், எப்பொழுது நம்ம நிந்தைகள் மாறும், எப்பொழுது நம்ம தவிப்பு மாறும் என்றால் இதற்கெல்லாம் ஒரே வழி, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு முழு ஆவியோடு அவரை தொழுது கொள்ளும்போது நிந்தனைகள் எல்லாம் மாறப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறார். அவர் எப்படி நியாயம் விசாரிக்கிறார், யார் யாருக்கு நியாயம் விசாரிக்கிறார் என்றால், நீங்க இருக்கிறீங்க, நாம் இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்துல நமக்கு எதிரிகள், நமக்கு வெறும் பிரியமில்லாத ஜனங்கள் இவர்கள் வளர்ந்து விட்டார்களே. நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஜனங்க கூட சொல்லலாம், நம்ம கூட வேலை செய்கிற ஜனங்கள் கூட சொல்லலாம், இவர்கள் நம்ம மேல பொறாமை பெறலாம், நம்ம மேல தூஷணமாய் பேசலாம். என்ன பேசினாலும் நாம் நியாயமாய் நடக்கும்போது, நம்முடைய கர்த்தருக்கு வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, தேவன் ஏற்ற காலத்தில் என்னது பண்ணுவாரு, நியாயத்தை விசாரிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த நம்ம வாழ்க்கையில நாம் இன்னும் அலையமா இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்னும் சுலபமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் இந்த உலகப்பரமான வாழ்க்கையில நாம் நியாயத்தை தேடி நீதியை தேடி அநேக ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, மனிதர்களை போய் பார்ப்பாங்க. என்னுடைய வீட்டில் இந்த விதமான இடம் பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் இந்த விதமான பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இவ்விதமாய் பிரச்சனை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நீதி செய்கிறவர்களை, ஒரு சென்டரான ஒரு பொதுவான மனிதர்களை தேடி போவார்கள். அவங்க என்ன எதை தேடி நம்ம போகிறோமா, பொதுவான மனிதர்களை தேடி போகும்போது அவர்கள் எனக்கு நல்ல தீர்ப்பை சொல்லுவாங்க, எனக்கு பிரியமானதை சொல்லுவாங்க, நான் செய்யறது கரெக்டுன்னு சொல்லுவாங்க என்று சொல்லி நம்ம நாடி அநேக இடங்களிலே அநேக ஜனங்கள் அவருடைய இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வைத்து மனிதர்களை தேடி போவாங்க, அதிகாரிகளை தேடி போவாங்க, கோட்டை தேடி போவாங்க, நியாய விசாரிகளோட தேடி போவாங்க. ஆனால் இங்க வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் பட்சபாதம் இல்லாமல் என்னத்தை விசாரிக்கிறாரா, நியாயத்தை விசாரிக்கிறார். நம்முடைய நியாயத்தை தேவன் பரிசோதனை செய்கிறார், நம்ம செயல்களை தேவன் பரிசோதனை செய்கிறார். நாம் எப்படி செய்கிறோம் என்றதை நாம் நியாய தீர்ப்பு நாட்கள் முன்பாகவே நாம் மனம் திரும்புகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சிநேகிதருக்கு நாம் பொல்லாது செய்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் ஜனங்களுக்கு நாம் பொல்லாதவைகளை செய்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய படிக்கிற ஜனங்கள், நம்முடைய ஸ்கூலில் படிக்கிற ஜனங்கள், உங்கள் நண்பருக்கு நீங்கள் விரோதமாய் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால், வேலை ஸ்தலத்தில் நீங்கள் விரோதமாய் செய்து கொண்டிருந்தீங்க என்றால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டும், இன்றைக்கே மனம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது, சமீபமாய் இருக்கு. இங்க மனம் திரும்புறது தான் மிகவும் முக்கியம். நாம் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம், மனிதர்கள் எவ்விதமான மனிதர்களாய் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். 3 விதமான மனிதர்களை பார்த்தோம். மனிதர்கள் கல் நெஞ்சத்தை போல இருக்கிறார்கள், அவர்கள் செய்வதுதான் கரெக்ட் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. மனிதர்கள் அவர்கள் மனம் மாறாவிட்டால் அவர்களை திருத்த முடியாது என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் தன்னுடைய பலத்தை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 விதமான மனிதர்களை நாம் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். அந்த மனிதர்களை போல இல்லாமல் நியாயத்தீர்க்கு நாள் இருக்கிறது. கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்ப்பார் என்பதை உணர்ந்து மனம் மாறுவர்களாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நியாய தீர்ப்பானது எப்படி வருகிறது என்றால் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 3:4. பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதை தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். அதை தூண்களை யாரு நிலைநிறுத்துகிறாரா? கர்த்தர் நிலைநிறுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிலேயே வீம்புக்காரரை நோக்கி வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீங்கள் என்றும், வீம்பு பேசாதீர்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். கொம்பை உயர்த்தாதீர்கள் என்று சொன்னேன். உமது கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள். உங்கள் கொம்பை என்ன பண்ணாதீர்கள், உயரமாய் உயர்த்தாதீர்கள். இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். இருமாப்புடைய கருத்துடையவர்களாய் பேசாதீங்க. போதும். இங்க 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்க வீம்பு செய்கிறவங்க, நீங்க ஆர்குமெண்ட் பண்ணுற ஜனமா இருந்தீங்கன்னா, நீங்க ஆர்குமெண்ட் பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க ஆர்குமெண்ட் பண்ணுறத நிறுத்தி விடுங்க. அநேக ஜனங்க சொல்லுவாங்க, அநேக ஜனங்க நம்ம ஒரு காரியத்தை இருக்கும்போது, ஒரு காரியத்தை செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, ஆர்குமெண்ட் வரும், அநேக யோசனைகள் வரும், அநேக ஜனங்கள் சொல்லுவாங்க. அந்த ஆர்குமெண்ட் நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, வீம்பே பேசக்கூடாது, நம்ம அமைதியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நடப்பது யாரால நடக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற சாத்தியமான காரியம் எல்லாம் கர்த்தரால் ஆகிறது. அல்லேலூயா. இந்த வீம்பு பேசுறதுனால எதுவுமே நடக்காது. நம்ம ஆர்குமெண்ட் பண்றதுனால எதுவுமே நடக்காது. என்ன நடக்க வேண்டுமோ அது கர்த்தர் நியமித்திருக்கிறார், அதனை ஜெயமாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 5ஆம் வசனத்தில் இப்படியாய் போட்டு இருக்கிறது, நீங்க ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதுல கிழக்கிலும் மேற்கிலும் கிழக்கு மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து வனாந்திர திசைகள் இருந்து ஜெயம் வராது. ஜெயம் வராது. எங்க இருந்து ஜெயம் வராதா? கிழக்கு மேற்குல இருந்து, எந்த திசையிலும் இருந்து என்ன வராது, ஜெயம் வராது. தொடர்ந்து வாசிப்போம். தேவனே நியாயாதிபதி, தேவனே நியாயாதிபதி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில யாரு நியாயாதிபதியா? தேவன் ஒருவர் தாங்க நியாயாதிபதி. நம்ம எதற்கெல்லாம் நம்ம பரிதபித்து கொண்டிருக்கிறோம், நம்ம இருதயம் எதெல்லாம் பரிதபித்து கொண்டிருக்கிறதோ, நம்ம எதற்கெல்லாம் நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம், எனக்கு இப்படியான நெருக்கம் இருக்கிறது, என் குடும்பத்துல நெருக்கம் இருக்கிறது, என்னுடைய வேலை ஸ்தலத்துல நெருக்கம் இருக்கிறது, ஓடுகிற காரியத்துல நெருக்கம் இருக்கிறது, எல்லாம் நீங்க நெருக்கம் இருக்கு நெருக்கம் இருக்கு சொல்றீங்கன்னா, உங்களுக்கு தேவன் சொல்கிறார், நானே நியாயாதிபதி, நானே எல்லாவற்றையும் சரி கட்டுகிறவராக நான் இருக்கிறேன். நீ என்ன பண்ணாத, நீ எதை குறித்தும் கலங்காத, நீ கர்த்தருக்கு உண்மையாய் வாழ், கர்த்தருடைய வார்த்தைப்படி நட. நான் நீதியை சரி கட்டுகிறேன், நான் பட்சபாதம் இல்லாமல் நீதி செய்கிறவர், நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் கர்த்தர், நீ உறுதியாய் பற்றிக்கொள், உன்னை அதிகமாய் நம்பிக்கையோடு பற்றிக்கொள். நீ வாழ்ந்து இருக்கும்படியாக, நீ ஆசீர்வதிக்கப்படும்படியாக நான் என்ன செய்ய போகிறேன், நியாயத்தை செய்ய போகிறேன், நான் நீதியை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீதி கர்த்தரிடத்திலிருந்து வரணும்? இங்க நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ம ஓடுகிற காரியத்துக்கு நீதி கர்த்தரிடத்திலிருந்து வந்துருச்சுன்னா, அதை அந்த காரியத்தை ஒருவராலும் தடுத்தே நிறுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஏசாயாவின் புத்தகம் எடுத்தவர்கள் வாசிப்போம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இப்படி மிகவும் அழகாக போட்டிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். நம்முடைய கையீட்டின் பிரயாசத்தின் ஆசீர்வாதத்தின் காரியம் வாசிக்க கேட்போம். அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், விருதாகவாய் உழைக்கிறேன், மீண்டும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன், மீண்டும் வீரருமாக என்னுடைய பலனை செலவழிக்கிறேன். ஆகினும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும். என் நியாயம் எங்க இருக்கிறது நம்ம சொல்லலாம், நம்ம யோசிக்கலாம். நான் நல்ல வேலை செய்கிறேன், நான் நல்ல ஓடுறேன், என்னுடைய பலன் வீணாகும்படியாக நான் ஓடுறேன், சத்துவம் இல்லாமல் அளவுக்கு நான் ஓடுறேன், ஆனா எனக்கு என்ன வரல, பலனே வரலையே, எனக்கு ஆசீர்வாதமே வரலையே என்று நீங்க சொல்லலாம். இங்க வேதகம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்க ஓடுகிற பலன் வீணாகும்படியாக, என்னுடைய பலன் எல்லாவற்றையும் அக்கம்ப்ளிஷ் பண்ணும்படியாக
எதுவும் இல்லாமல் படியாக நான் ஓடுகிறேனே, என் பலன் எங்கு, என் பலன் எங்கே, என் நீதி எங்கே, என் ஆசீர்வாதம் எங்கே என்று நாம் தேடுகிற ஓடுகிற ஜனங்களா இருந்தா இங்க சொல்கிறது, தொடர்ந்து வாசிப்போம். அதிலேயே போவோம், யாக்கோபின் கோத்திரங்கள் எழும்பவும், தாக்கப்பட்டவர்களை திருப்பவும், தாக்கப்பட்டவர்களை என்ன பண்ணவும், திருப்பவும், நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமா இருக்கிறது. அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும், நீ பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி, நீர் என் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். உன்னை எப்படியாக வைக்க போகிறாரா? ஜாதிகளுக்கு ஒளியாய் வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, தேவன் என்னை ஜாதிகளுக்கு ஒளியாய் வைக்க போகிறார். இருள் இருக்கிற ஜனங்களை தேவன் வெளிச்சமாய்த்து கொண்டு வர என்னை ஒளியாய் வைக்க போகிறார் என்று சொல்றவங்க உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு 9ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசித்து நாம் 9ஆம் வசனத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தர் அணுகுகிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சிப்பின் நாளிலே உனக்கு உதவி செய்வேன். நீ பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும் நான் உன்னை காப்பாற்றி உன்னை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க தேவன் நீதியாய் இருக்கும்போது, தேவன் நீதியை வெளிப்படுத்தும் போது உங்களை என்ன படுத்துகிறாரா? கனப்படுத்துகிறார், பலன்படுத்துகிறார், உங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். உங்களை நீதியின் வெளிச்சத்தின் கனிகளாய் மாற்றி அநேக ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள், அநேக ஜனங்கள் வறுமையில் இருக்கிற ஜனங்களுக்கு, அநேக ஜனங்கள் கண்ணீரில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் உங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கொண்டுதாங்க உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை கொண்டுதான் தேவன் உங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை கொண்டுதான் உங்கள் வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிக்க போகிறார். இதெல்லாம் வேண்டும் என்றால் தேவன் நீதியை செய்யும் அளவும் ஏற்ற காலம் வரும் வரவும் நாம் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். கர்த்தருக்கென்று காத்திருக்க வேண்டும். அவர் நியாயத்தை பட்சபாதம் இல்லாமல் அவர் சரி கட்டுகிறார். அவர் கனத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். உங்களை அநேக ஜனங்களுக்கு புரோஜனமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாய் கண்களை மூடி அன்பின் பரலோகத்து பிதாவே, இயேசுவே, எங்களோடு மட்டுமாக நீதியை சரி கட்டுகிற தேவனாய் கர்த்தர், ஏற்ற காலத்தில் பட்சபாதம் இல்லாமல் ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையை நீதியை சரி கட்டுகிற தேவனாய் கர்த்தர், நீர் நீதியை சரி கட்டும் போது எங்கள் வாழ்க்கையில கனம் பொருந்திய பாத்திரமாக, பலன் பொருந்திய பாத்திரமாக, ஆணர் நிறைந்த ஜனங்களாக எங்கள் ஒவ்வொரு ஜனங்களையும் பிரகாசிக்கிற வைக்கிற மெய்யான ஒளியான தேவனாய் கர்த்தர், நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர, கண்ணீரில் இருக்கிற ஜனங்களை கண்ணீரை துடைக்கும்படியாக, வியாதியில் இருக்கிற ஜனங்களை வியாதியை மாற்றும்படியாக, நிந்தனையில் இருக்கிற ஜனங்களை நிந்தனைகளை மாற்றும்படியாக நீர் எங்களோடு இருந்து எங்களை நீர் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறபடினால எங்கள் இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாக உமக்கென்று காத்திருக்கும்படியாக, உம்முடைய வழியில் நடக்கிற
ஜனங்களாக நீர் எங்களை மாற்றி கொண்டிருக்கிறபடினால, எங்க இருதயத்தை நீர் இந்த நாளில மாற்றி இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்களை கன பொருந்தர்களாக பலன் உம்முடைய இடத்திலிருந்து பலனை சுகந்தரித்து கொள்கிற சன்னதிகளாக, ஜனங்களாக, சகோதர சகோதரிகளாக, பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றினபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் பெரியவர், பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நீ செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்படியாக நீ செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ பெரிய காரியங்கள் எங்கள் மத்தியில நீ செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.